எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜேஷ் பேசுறேன். நம்ம பிபிஜி மீடியாவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஐஒய் பெயிண்ட் ஸ்ப்ரேயருங்க. இது வந்துட்டு பெயிண்டர் மட்டும் இல்லைங்க, வீட்டில் நார்மலாக நீங்கள் கூட இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியாக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பக்காவாக ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இது என்ன அப்படின்னா, இதில் என்னென்னலாம் வருது, இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணணும், இதை எப்படி அசம்பிள் பண்ணி எப்படி ரீஅசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பின்னு, வாஷர்ஸு எக்ஸ்ட்ரா 2-3 கொடுத்துருக்குறாங்க. பெயிண்ட் ஊற்றுறதுக்கான ஒரு வால்வு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, புனல் மாதிரி. பின்னாடி இருக்கிற அந்த பார்ட்டோட இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை அந்த ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா பிளாக் கலரில், அதை அழுத்திட்டு நீங்கள் ஒரு அழுத்தினீங்கன்னா உள்ளே லாக் ஆயிரும். அதே மாதிரி மேலே இருக்கிற இந்த எல்லோ கலர் புஷ் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு 1 லிட்டருக்கான கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இதில் ஒரு 600லேருந்து 700 ml விட்டு நீங்கள் பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹரிசாண்டலாக வேணுன்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கலாக வேணுன்னா வெர்டிக்கலாக நீங்கள் இந்த நீடில் வந்து மாற்றிக்கலாங்க, முன்னாடி இருக்கிற அந்த வால்வ் மாதிரி இருக்கிறத. ஸோ நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டத்தில் வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். அப்படி பண்ணும்போது இதெல்லாம் பார்ட்டாக எடுத்து கழட்டி நீட்டாக தண்ணியில், அதாவது வாட்டர் பேஸாக இருந்தால் தண்ணியில் கழுவுங்க, ஆயில் பேஸாக இருந்தால் எனாமலில் கழுவுங்க, என்சி பேஸாக இருந்தால் என்சி தின்னரில் கழுவுங்க. நீட்டாக கழுவி வச்சிங்கன்னா மட்டும்தான் இதை நீங்கள் அடுத்த வாட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் கரெக்டாக யூஸ் ஆகும். உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த நீடிலாம் பாழாயிரும், உங்களுக்கு பெயிண்ட்டு கரெக்டாக சீராக உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகாது. அப்புறம் இது வாங்கி வேஸ்ட்டு தான். அதனால் இதை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் இதை பற்றின வேறு தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். நம்ம இந்த ப்ராடக்டை பெயிண்டெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போதைக்கு இதோட லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம ஆன்லைனில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் வாங்கி இதை வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நான் அடுத்த வீடியோ போட்டதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.